ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் 65 ரெசிபி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்து சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா ஒட்ட வடித்து எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கலருக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கிறிஸ்பினஸ்க்காக 1 டீஸ்பூன் ரைஸ் ஃப்ளார், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் எடுக்கிற சிக்கனுடைய அளவுக்கு ஏற்றா போல் மசாலா பொருட்களையும் பார்த்து ஈக்குவலாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், காரத்துக்கு ஏற்றா போல் 1 டீஸ்பூன் அளவுக்கு சாதாரண மிளகாய்த்தூள், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஸ்டர்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கசூரி மேத்தி, கட் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற மசாலா பொருட்கள் எல்லாமே சிக்கனில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ இதை பொரிக்கிறதுக்கு ஒரு இரும்பு கடாய் எடுத்துருக்கேன். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா சிக்கனை 1 by 1 போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். சிக்கனை ஓவர் குக் பண்ணிட்டீங்கன்னா ஹார்ட் ஆயிரும். ஸோ அதனால் கரெக்டான டைமில் வச்சு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதில் 2 டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கரெக்டாக இருக்கும். சிக்கனில் மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/2 hour ஆகுது நீங்கள் ஊற வைக்கணும். அப்போ தான் மசாலா எல்லாமே நல்லா உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சிக்கனும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே போல் நீங்கள் பொரிச்சு எடுக்கிறப்போ ஓவர் குக் பண்ணிட்டோம்னா ஹார்ட் ஆயிரும். ஸோ கரெக்டான டைமில் சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக நீங்கள் பொரிச்சு எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டாலும் மேலே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆயிரும். பட் உள்ளே சரியாக குக் ஆகாது. ஸோ இந்த 2 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 2 கொத்து கருவேப்பிலையை டிப் பண்ணிடலாம். நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதை சிக்கன் மேலே தூவிட்டு நம்ம சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் 65 ரெசிபி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. தயிர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ரொம்ப சாஃப்டாக வரும். இந்த 2 டிப்ஸை ஃபாலோ பண்ணி இதே மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.